أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்படை அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்த அத்துணை நல்லவர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரும் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மாவுடைய சொற்பொழிவுக்கு நான் கூறுகிறேன். இந்த மார்க்கம் மனிதனுக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறது. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று விரும்பி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை இங்கே எடுத்துக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அளவற்ற அருளாளன் மனித குலத்தை படைத்து ஒரு நேரான வழியை காட்டி நமக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக ஒரு தூதரை அனுப்பி நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி அமைய வேண்டும், நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி அமைந்தால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை தூதரின் மூலம் நமக்கு அழகிய வழிகாட்டி லக்கது கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நம்மை அல்லாஹ் தூதரை பின்பற்றி வாழச் சொல்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் நபிகளார் ஆற்றிய இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னே நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எத்தி வைக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றிய அதிகமான விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அவனுக்கு யாரையும் நீங்கள் இணையாக்காதீர்கள், பெரும் பாவங்களை நீங்கள் செய்யாதீர்கள், மக்களுக்கு நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை உங்களால் இயன்ற விஷயங்களை நீங்கள் நன்மையான விஷயங்களை முடிந்தளவு செய்து வாருங்கள், மக்களிடத்திலே அன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு உபதேசங்களை செய்தார்கள்.
அவர்கள் வாழும் காலத்தில் அனைத்து காலத்திலும் செய்த நல்ல விஷயங்களையும் அவர்கள் தடுத்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் சார்பிழிந்து ஃபில்டர் செய்து இறுதி அந்த பேருரையிலே அவர்கள் மக்களுக்கு உரை நிறுத்தினார்கள். இந்த இறுதி பேருரை என்பது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். ஹஜ்ஜுக்கு உரிய அந்த நேரத்திலே அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த ஹஜ்ஜத்தினுடைய விதாவில், அதாவது அரஃபா மைதானத்திலும் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் அவ்வப்போது ஆற்றிய உரைகள், இதை இறுதி பேருரை என்று சொல்வார்கள். இந்த இறுதி பேருரைக்கு விடை பெறக்கூடிய ஹஜ் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த இறுதி பேருரையின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து நல்லுபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்கிவிடக் கூடாது என்ற நல்லுபதேசத்தை செய்துவிட்டு இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆன் வசனத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்மொழிகிறார்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். வ அத்துமந்த அலைக்கும் நியாமத்தி, எனது அருள்கொடைகளை முழுவதும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம். வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நாம் ஆக்கிவிட்டோம் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அந்த இறுதி பேருரையின் பொழுதுதான் அருளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மக்களுக்கு சொல்ல வர்றாங்க என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் நீங்கள் எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு யாரையும் நீங்கள் இணை கற்பித்து விடக் கூடாது. அதே சமயம் இந்த மார்க்கம் இன்றோடு முழுமைப்படுத்தி விட்டது. இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒருவர் சேர்க்கவும் முடியாது, அல்லது பழைய விஷயங்களை ஒருவர் நீக்கவும் முடியாது. அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு தேவையான அருட்கொடைகள், ஏராளமான அருட்கொடைகள், அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, எனது அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ண முடியாது. திருமறை குர்ஆனுடைய வசனம். இப்படிப்பட்ட அருட்கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டால் இந்த இஸ்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கை நெறி. நான் முஸ்லிம்களாக இருக்கிறேன் என்று சொன்னால் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக முக்கியமான கட்டளையாக சொன்னார்கள். இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நமக்கு ஆக்கிவிட்டு அல்லாஹ் இதை பொருந்தி கொண்டால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி பேரின் பொழுது இந்த குர்ஆன் வசனத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னி லா பர்ரி லா அல்லக்கும் லா தௌரானி யௌமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். கடைசி உரை அவர்களுக்கு அதுவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு விட்டது. இனி அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய உரைகளை அந்த உபதேசங்களை நம்மால் பார்க்க முடியாது என்ற ஒரு கலக்கம் ஏற்பட்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய தினத்திற்கு என்னை நீங்கள் பார்க்க முடியாது. அங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விடைபெறக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு, அன்தும் மஸ்ஊல அன்னி, மறுமை நாளிலே என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அன்தும் மஸ்ஊல அன்னி மா அன்தும் காயிலின், அப்பொழுது நீங்கள் என்ன விடையளிப்பீர்கள்? முஸ்லிம்கள் அனைவருக்குமே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் விசாரிப்பானாம். அப்பொழுது முஸ்லிம்கள் இந்த தூதரை பற்றி என்ன சொல்வார்கள்? இந்த தூதர் எதை கொடுத்தார், எதை தடுத்தார் என்று மக்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு விடையளிப்பார்கள் என்ற தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு, வகாலு நஸ்ஸலு இன்னக கது ஃபல் இஸாராத்தி ரப்பிக, அவர்கள் சொல்லி முடிந்த அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சொல்வோம், சாட்சி கூறுவோம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக எங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டீர்கள், எங்களுக்கு இந்த மார்க்கத்தை புரிய வைத்து விட்டீர்கள், இந்த அருட்கொடையின் பக்கம் எங்களை நீங்கள் கொண்டு சென்று விட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய
ஆள்காட்டி விரலை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று அந்த நேரத்தில் பதிய வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல்லிகு ஷாஹிது மின் ஹை, இங்கு வந்த மக்கள் வராத மக்களுக்கு போய் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கட்டும். இந்த இறுதி பேர்வழியின் பொழுது என்னென்ன செய்திகள் சொல்லப்படுகிறதோ, என்னென்ன செய்திகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, இந்த செய்திகளை எல்லாம் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு போய் எடுத்துரைக்கட்டும். ஏனென்று சொன்னால் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களை விட வராத மக்கள் இந்த செய்தியை அவர்களுடைய காதுகளில் கேள்விப்படும் பொழுது அவர்கள் இதைவிட கூடுதலாக அதை அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் என்ற விஷயத்தை நபிகளார் அவர்கள் அந்த மக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். நீங்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி எடுத்தாலும் பல்லிகு அன்னி வளவு ஆயத்தன், ஒரே ஒரு செய்தி என்னிடமிருந்து நீங்கள் பெற்றாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து உரைத்தீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம், நாம் முதலில் பின்பற்றுகிறோம் என்பதுதான் இங்கே கேள்வி. நம்முடைய குடும்பத்தினர் எவ்வளவு விஷயங்களை பின்பற்றுகின்றார்கள், நம்முடைய உற்றார் உறவினர், சொந்த பந்தம், நம்முடைய நட்புறவு எவ்வளவு விஷயங்களை எடுத்து பின்பற்றுகிறோம். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டோமா? இந்த தேனி மாவட்டத்தில் இவ்வளவு, இந்த தேனி இந்த ஊர்ல இவ்வளவு மக்கள் தான் தௌஹீத் மக்கள் இருக்கிறார்களா? ஏன் மக்கள் வரவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இங்கு வந்த மக்கள் வராத மக்களுக்கு போய் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, தெரிந்திருக்கக்கூடிய நாம் தெரியாத மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும் அல்லவா? அனைவருக்கும் உண்டான அந்த விசாரணை இருக்கிறது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தது, அந்த எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தீர்களா என்ற கேள்வி தனக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரும்பாடுபட்டு 23 ஆண்டு காலம் தன்னுடைய தூதுத்துவ வாழ்க்கையில் தனக்கென்று எதையும் சேகரிக்காமல் இந்த மார்க்கத்தை மட்டும் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏராளமான சஹாபாக்கள், அதிலே குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது, சாப்பாட்டிற்கு மிகவும் கஷ்டப்பட்டு நபிகளார் சொன்ன விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு வேளையிலே சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்காமல் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். மிகவும் புழுதி படிந்தவர்களாக, ஆடையெல்லாம் அழுக்கானவர்களாக ஓரத்திலே கிடைக்கிறார்கள். அடையாளம் தெரியாத அளவிற்கு கிடைக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த ஆர்வம் என்ன? இந்த செய்தியை, இந்த இஸ்லாத்தை, நபிகளார் சொன்ன விஷயத்தை, அனைத்து செய்திகளையும் மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பசியிலும் பட்டியலிலும் கிடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முறையில் நெருங்கி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமான முறையில் தூதரோடு செலவிட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட விஷயத்தை இறுதி பேருரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நாம் எல்லாம் எதை இது இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்வதற்கு எதை முன்னுதாரணமாக எடுத்திருக்கிறோம்? நாமே முதலில் பின்பற்றுவது கிடையாது. பிறகு எப்படி இங்கு வந்த மக்கள் வராத மக்களுக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, இந்த முஸ்லிம்களிடத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த முஸ்லிம்களிடத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, இனவெறி இருக்கக்கூடாது, மொழிவெறி இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை தடுத்தார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாகி விடுகிறான்.
அவர்களிடத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது என்று நபிகளார் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதே போல இறுதி பேருரையின் பொழுது குல்லில் முஸ்லிமீன இக்வா, முஸ்லிம்கள் அனைவருமே சமம்தான், எல்லா முஸ்லிமும் சமம்தான், ஏழை பணக்காரன், வெள்ளையா இருக்கிறவர், சிகப்பா கருப்பா இருக்கிறவர் எல்லாருமே சமம்தான். நீங்கள் யாரும் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு நான் தான் உயர்ந்தவன் நீ தான் கீழ் நிலையில் இருப்பவன் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக முக்கியமாக இதை எச்சரித்தார்கள். இந்த உரையை கேட்டு வரலாறு திரும்பி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிவேகமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா தர்ஜிஉ பாதிக்கு பரா எம்பரிஉ பாலுக்கும் ரிபா ஃபாலின், உங்களில் சில பேரை வெட்டி கொண்டு காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். ஆயுதம் ஏந்தி உங்களுக்குள்ளே நீங்கள் போர் செய்து விடாதீர்கள். எனக்கு பின்னால் நீங்கள் யாரும் இப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஸ்லிம்களுக்குள்ளே சண்டையிடுவதை தடுத்தார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டுவது பாவம், அவரோடு சச்சரவு செய்வது பாவம், கொலை செய்தால் நீங்கள் காஃபிர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை அந்த இறுதி பேருரையின் பொழுது எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் கூடுதலாக சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு உள்ள உரிமையையும் பொருளுக்குள்ள உரிமையை நீங்கள் தர வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ, அவருடைய பொருளுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்கா நகரம் எவ்வளவு புனிதமான இடமாக இருக்கின்றதோ அதுபோல உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய உடைமைகளும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பொருளாதாரமும் புனிதமானவை. இதை காப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், உங்களுடைய கடமையாக இது இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமாக சர்வசாதாரணமாக அவதூறு பேசுவதை பார்க்கிறோம், பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஒரு இயக்கவாதியாக இருக்கிறார் அல்லது ஒரு கட்சியில இருக்கிறார் அல்லது ஒரு ஊர்ல ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு பதவி கிடைக்காத ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதை பார்க்க முடிகிறது, பொய் பிரச்சாரம் செய்வதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவரை கடுமையான வார்த்தைகளால் வசைபாடுவது, குடும்பத்தை இழுத்து இழிவாக பேசுவது, இது போன்ற செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அண்ணலம் பெருமானார் அவர்கள் இறுதி பேருரையின் போது தடுத்து விட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஓ மக்களே, கருப்பு நிற அடிமை ஒருவர் உங்களை ஆட்சி செய்தாலும் அவர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கட்டுப்படுதல் விஷயத்துல எவ்வளவு முஸ்லிம்கள் உறுதியாக இருக்கிறோம். இவர் யாரா இருந்துட்டு போறாரு, எந்த ஊரா இருந்துட்டு போறாரு, என்ன வேலை பார்த்திருப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர் சொல்லுகிற விஷயத்தை நான் கேட்டு நடப்பேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்த்தால் மெய்சிலிர்த்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராதா, இதை செய்யுங்கள் என்று அந்த வார்த்தை வராதா என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு போருக்கு போவதாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்று விஷயத்தை மக்களுக்கு போய் எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, சட்டதிட்டங்களை கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் காத்து கிடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த கட்டுப்படுதல் விஷயத்துல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, இது நடக்குதா இல்லையா? அவருக்கு இருக்கிற அறிவு என்னப்பா, என்னுடைய அறிவு என்ன, அவரும் என்னை கம்பேர் பண்றீங்களே, அவரோடு சேர்ந்து நான் அதை செய்ய முடியாது. அவர் வீட்டிலேயே பொண்ணு எடுத்திருக்கிறீங்க, அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட ஏன் போறீங்க, இங்க வாங்க, அவர்கிட்ட ஏன் வியாபாரம் செய்றீங்க, இங்க வாங்க,
அவரை விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன். நான் சொன்னா கேட்பாங்க. நான் யார் தெரியுமா? இவ்வளவு விஷயங்களை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது, தேவை என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி பேரின் பொழுது மிக முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு பதிவு செய்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து விஷயங்களை எவன் செய்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்களை என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் புதைந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்து, நீங்கள் அறியாமை காலத்து மக்களை போன்று ஒருவருக்கு ஒருவர் சச்சரவு செய்து கொண்டு கட்டுப்படாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டு தெரியாதீர்கள். கட்டுப்பட்டு நடங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். வெறும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள். அதே போல ஒருவருடைய பொருளுக்கு நீங்கள் பங்கம் விளைவிக்க கூடாது, சேதாரம் ஏற்படுத்திவிடக் கூடாது. பொருளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி முதலிலே அறிவித்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு முஸ்லிம்கள இந்த வாழும் இந்தியாவில், நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. வட மாநிலங்களில் நம்ம பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இப்போது தேர்தல் நடந்து முடிந்த அங்க இந்த மேற்கு வங்கத்தை கூட பார்க்கலாம், எவ்வளவு வன்முறைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது என்பது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஸ்லிம்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து வைத்தார்கள். இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். நீங்கள் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்து கொண்டு வருகிறோமா? பிறருக்கு இதை ஏவுகிறோமா? இந்த மார்க்கத்தை நாம் எடுத்துரைக்கிறோமா என்பதில் தான் நாம் கவனம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு மறுமை இருக்கிறது. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடப் போவது கிடையாது. இந்த மறுமை சார்ந்த விஷயங்களுக்காக நாம் அனைவருமே ஒரு பாதி அளவாவது வேலை செய்ய வேண்டும். காலையில் எழுந்தோம், வேலைக்கு சென்றோம், வீட்டு தேவையான விஷயங்களை கவனித்தோம் என்று இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த மார்க்கத்திற்கு நலம் நாட வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் கையில் எடுத்து செய்வதற்காகத்தான் இந்த இறுதி பேரின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அழகாக இந்த விஷயங்களை எடுத்து வைத்து விட்டு போனார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே நாமும் அதே போன்று நடந்து கொள்வோம், பிற மக்களுக்கும் இதை கொண்டு செல்வோம் என்று கூறி எனது முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். வாக்கிருந்தவனா அல்ஹம்துலில்லாஹி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டம் மக்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் மக்களுக்கு என்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அதை வரையறுத்து தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழே இந்த மாசத்துல நாம் எல்லாம் பணிகளை செய்து வருகிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள், அதுவும் குறிப்பாக மாணவ மாணவிகள்லாம் விடுமுறையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கும் பொழுது நாம் இந்த பிரச்சாரத்தை எல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய நமக்கு அந்த சந்தர்ப்பம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்படி இந்த பிரச்சாரத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கும் காலத்திலும் சரி,